சில வேளைகளில் குழந்தைகள் கடினமான ஒரு காரியம் அல்லது கடினமான ஒரு சூழ்நிலையை கடக்க நேரிடும் போது அதை முன்கூட்டியே பெற்றோர் அறிய நேரிட்டால் தங்கள் பிள்ளைகளின் மனதை தயார் பண்ணுவது வழக்கம் அல்லவா? புதிய கல்லூரி, வேலை, மருத்துவமனை, அதே போலவே சர்வ உலகத்தையும் படைத்த தேவாதி தேவன் இந்த மனுகுலத்தையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு ஆயத்தம் பண்ணுவதை காணப்போகிறோம். வாருங்கள் இன்றைய நாளின் அற்புத தியானத்திற்கு. பிரியமானவர்களே, மீண்டும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்று நாம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதற்கு முந்தைய அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு குழந்தையாக பிறக்கும் முன் அவர்கள் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டிய ஒரு பாவத்தை குறித்து பார்த்தோம். இப்பொழுது 21ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கின் பிறப்பை குறித்து பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆதியாகமம் 21 முதல் 2 வசனங்கள். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஈசாக்கின் பிறப்பிற்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கும் இடையே மிகவும் வியக்கத்தக்க ஒற்றுமைகள் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். கிறிஸ்து வருவதற்கு முன்பே இந்த மகத்தான சத்தியத்தை மனித குலத்தின் முன் வைப்பதற்காகவே ஈசாக்கின் பிறப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். தேவன் வாக்குறுதி அளித்தபடி குறிப்பிட்ட காலத்தில் ஈசாக்கு பிறந்தான். பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், கலாத்தியர் 4:5, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டத்தின்படி காலம் நிறைவேறின பொழுது இந்த பூமியிலே பாலனாய் பிறந்தார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வரை கவனியுங்கள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். நாம் புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய சில மிக குறிப்பிடத்தக்க உண்மைகள் இங்கே இருக்கின்றன. முதலாவதாக, ஈசாக்கின் பிறப்பு ஒரு அற்புதமான பிறப்பாகும். அதாவது அது இயற்கைக்கு மாறானதாக இருந்தது. ரோமர் நிருபத்திலே பவுல் சொல்வதையும் கவனியுங்கள். ரோமர் 4:19, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். மரணத்திலிருந்து தேவன் ஜீவனை கொண்டு வருகிறார். இது ஒரு அற்புத பிறப்பு. கிறிஸ்துவின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பை ஏதோ ஒரு புதிய காரியமாக தேவன் இந்த உலகத்தின் மீது திடீரென்று திணிக்கவில்லை என்ற உண்மையை நாம் கவனிக்க வேண்டும். அதற்காக அவர் மனிதர்களை தயார்படுத்த தொடங்கினார். எனவேதான் இங்கே ஈசாக்கின் பிறப்பிலே நமக்கு ஒரு அற்புத பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் சாராளிடமும் ஆபிரகாமிடமும் செயல்பட வேண்டியது இருந்தது. இதை இங்கே நாம் பார்க்கிறோம். தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதையும், தங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பது சாத்தியமற்றது என்பதையும் அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டியது இருந்தது. ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ஈசாக்கின் பிறப்பு என்பது அவர்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு பிறப்பாக இருக்க வேண்டியது இருந்தது. ஆதியாகமம் 21:8 பாருங்கள். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். இந்த சிறு குழந்தை முதலிலே தன் தாய்ப்பாலை உண்டு வளர்ந்தது. ஆனால் அவன் தாய்ப்பால் மறக்க வேண்டிய ஒரு நாள் வந்தது. இது கூட நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. தொட்டிலில் இருக்கும் சிறு குழந்தைக்காக அம்மா பாட்டிலை தயார் செய்யும் பொழுது அந்த பிஞ்சு குழந்தையின் முழு உடலும் செயல்படும். அவன் தன் கால்களை அந்த அரங்கத்திலே உதைப்பான், கைகளை ஆட்டுவான், மேலும் தன் முழு பலத்தோடும் திரட்டி சத்தம் போடுவான். அவனுக்கு அந்த பால் பாட்டில் வேண்டும். 1 பேதுரு 2:2 என்று சொல்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். ஆம் அருமையானவர்களே,
வசனமாகிய அந்த பாலின் மேல் பசியை கொண்ட ஒரு புதிய விசுவாசியாக இருப்பது மிகவும் அற்புதமானது. கவனித்தீர்களா? நீங்கள் ஒரு விசுவாசியாக வளர வேண்டிய நாள் இருக்கிறது. சங்கீதம் 23 மற்றும் யோவான் 14 ஆகியவற்றை மட்டும் வாசித்து கொண்டே இருக்காமல், அந்த வசனங்கள் எவ்வளோ அற்புதமான வசனங்களாக இருந்தாலும் சரி, முழு வேதத்தையும் முறையாக கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு திட்டமிடுங்கள், அதற்கு முயற்சி எடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அந்த ஆத்தும வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய முடியும். எப்பொழுதும் ஒரு குழந்தையாகவே இருந்துவிடக்கூடாது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை பாருங்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களையுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்க்கே தகும். அருமையானவர்களே, நீங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதே எங்கள் வாஞ்சையாய் இருக்கிறது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். சிறுவன் ஈசாக்கின் வருகை அந்த குடும்பத்திலே நிச்சயமாக பல சிரமங்களை உண்டாக்கியது. ஆபிரகாமின் மகனான இஸ்மவேல் பரியாசம் செய்ததை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதுதான் இஸ்மவேலின் சுபாவத்தையும் குணத்தையும் நாம் கவனிக்க தொடங்குகிறோம். இதுவரையிலே அவன் ஒரு நல்ல பையனாக காணப்பட்டான். ஆனால் குடும்பத்திலே மற்றொரு மகன் வந்தவுடன் இஸ்மவேல் தனது உண்மையான குணத்தை காட்டத் தொடங்குகிறான். இது ஒரு விசுவாசிக்கு 2 சுபாவங்கள் உண்டு என்பதற்கான ஒரு விளக்கம். நீங்கள் மனம் திரும்பும் வரை உங்களிடம் பழைய சுபாவம் இருக்கிறது. அந்த பழைய சுபாவமே உங்களை கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்கிறீர்கள். ஒரு பழைய உலக பாடலை பாடுவது போல நீங்கள் இயல்பாக வருவதை செய்கிறீர்கள். நீங்கள் இயல்பாக செய்யும் காரியங்கள் எப்பொழுதும் மிகச் சிறந்ததாக இருப்பதில்லை. ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது ஒரு புதிய சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். எப்பொழுது நீங்கள் புதிய சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறீர்களோ அங்கேயே எப்பொழுதும் சிக்கல் தொடங்குகிறது. பழைய சுபாவத்திற்கும் புதிய சுபாவத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு சொல்லியிருக்கிறார். பாருங்கள், ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். கவனித்தீர்களா? புதிய சுபாவம் அதை செய்ய விரும்புவதில்லை. ஆனால் பழைய சுபாவம் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது. மேலும் பழைய சுபாவமே கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எந்த சுபாவத்தின்படி நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்ற முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டிய நேரம் வருகிறது. கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுக்கும் காரியத்தில் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய அனுமதிக்க வேண்டும். இல்லை என்றால் மாம்சத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டு உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைக்கு 3வது மாற்று வழி என்று எதுவுமே இல்லை. இங்கே அடிமை பெண்ணின் மகன் வெளியேற்றப்பட வேண்டும். ஆதியாகமத்தில் நாம் பார்ப்பது சரியாக இதுதான். அடிமை பெண்ணான ஆகாரின் மகன் வெளியேற்றப்பட வேண்டும். ஆதியாகமம் 21:11 பாருங்கள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. மாம்சத்தின்படி பார்த்தால் ஈசாக்கை போலவே இஸ்மவேலும் ஆபிரகாமின் மகன்தான். ஈசாக்கு அப்பொழுதுதான் பிறந்திருக்கிறான். அவன் ஒரு சிறு குழந்தை. அவனை பற்றி இன்னும் அதிகமாக அவருக்கு தெரியாது. ஆனால் இந்த இஸ்மவேல் பல ஆண்டுகளாக அந்த வீட்டிலே வளர்ந்தவன். அவன் இப்பொழுது ஒரு 10 பருவ சிறுவன், அதாவது ஒரு டீனேஜ் பாய். ஆபிரகாம் அவன் மேலே மிகுந்த பாசம் வைத்திருந்தார். ஆபிரகாம் அவனை வெளியே அனுப்ப வேண்டியது இருந்தால் அது அவருக்கு மிகவும் துக்ககரமான காரியமாகும். சாராளும் ஆபிரகாமும் செய்த காரியத்தை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அவரால் இஸ்மவேலை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பாவம். தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. அதை அங்கீகரிக்க அவர் நினைக்கவும் இல்லை. இது ஆபிரகாமுக்கு ஒரு மனவேதனையான காரியமாகவே இருந்தது. ஆனால் அந்த சங்கடமான சூழ்நிலையை தவிர்க்க அவர் அந்த சிறுவனை வெளியே அனுப்ப வேண்டியது இருந்தது. அந்த பெரிய சிறுவன் இஸ்மவேல் தன்னை தொடர்ந்து பரியாசம் செய்வதை பாவம் சாராளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் ஒரு விசுவாசியாக 2 சுபாவங்களோடு கூட இணக்கமாக வாழ முடியாது.
கட்டாயம் நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். யாக்கோபு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யாக்கோபு 1:8, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இந்த நாட்களிலும் பல கிறிஸ்தவர்களிடையே காணப்படும் நிலையற்ற தன்மைக்கும் பாதுகாப்பற்ற உணர்வுக்கும் இதுதான் காரணமாகும். அவர்கள் உலகத்தோடும் செல்ல விரும்புகிறார்கள், அதே சமயம் கர்த்தரோடும் வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் ஆன்மீக ரீதியிலே மனச்சிதைவு அடைந்தவர்களைப் போல இரண்டையும் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் உங்களால் அப்படி செய்ய முடியாது. கிரேக்க மக்கள் ஒரு பந்தயம் நடத்துவார்கள். அதிலே 2 குதிரைகளை ஒன்றாக இணைப்பார்கள். ஒரு வீரன் ஒரு காலை ஒரு குதிரை மீதும் அடுத்த காலை மற்றொரு குதிரை மீதும் வைத்து சவாரி செய்ய வேண்டும். பந்தயம் தொடங்கும். அந்த 2 குதிரைகளும் ஒன்றாக செல்லும் வரை அது ஒரு சிறந்த பந்தயமாக இருக்கும். அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் 2 சுபாவங்கள் இருக்கின்றன. ஒன்று கருப்பு குதிரை, மற்றொன்று வெள்ளை குதிரை. அவை இரண்டும் ஒன்றாக சென்றால் நன்றாக இருக்கும். ஆனால் அவை ஒருபொழுதும் ஒத்துப்போகாது. வெள்ளை குதிரை ஒரு பக்கமும் கருப்பு குதிரை மற்றொரு பக்கமும் தான் செல்லும். அவை அப்படி செல்லும் பொழுது நாம் எந்த குதிரையோடு செல்ல போகிறோம்? இதை கட்டாயம் தீர்மானித்தாக வேண்டும். பழைய சுபாவத்தின்படி வாழப் போகிறோமா அல்லது புதிய சுபாவத்தின்படி வாழப் போகிறோமா? இதனால்தான் நம்மை நாமே ஒப்பு கொடுக்க சொல்லப்பட்டிருக்கிறோம். உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று ரோமர் 6:13 வாசிக்கிறோம். மாம்சத்தின் பலத்தால் நியாயப்பிரமாணத்தால் எதை செய்ய முடியவில்லை, அதை இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் சாதிக்க முடியும் என்று பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8:3-4 பாருங்கள். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். நியாயப்பிரமாணம் மனிதனின் பழைய சுபாவத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்து தோற்று போனது. இப்பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் புதிய சுபாவத்திற்கு பலன் கொடுத்து நியாயப்பிரமாணத்தால் ஒருபொழுதும் செய்ய முடியாததை செய்து முடிக்க நமக்கு உதவி செய்கிறார். ஆபிரகாமின் மகனான இஸ்மவேலின் குணம் வெளிப்படத் தொடங்குகிறது. இந்த சுபாவத்தை தான் பின்னாட்களிலே அந்த தேசத்திலேயும் நாம் பார்க்கிறோம். இது பகை உணர்ச்சி கொண்ட தன் சகோதரனுக்கு எதிராக கை நீட்டுகிற ஒரு தேசமாகும். பல ஆண்டுகளாக அவனை பற்றிய சரித்திரம் இதுவாகவே தொடர்ந்து இருந்து வருகிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஈசாக்கின் பிறப்பில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் முன் அடையாளத்தை பார்க்கிறோம். கன்னி பிறப்பை தேவன் திடீரென்று மனித குலத்தின் மீது திணிக்கவில்லை. யோவான் ஸ்நானகனின் பிறப்பு, சிம்சோனின் பிறப்பு மற்றும் இங்கே ஈசாக்கின் பிறப்பு என இதற்கு முன்னே பல அற்புத பிறப்புகளின் மூலம் அவர் நம்மை தயார்படுத்தி இருக்கிறார். ஈசாக்கின் பிறப்பிற்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கும் இடையே உள்ள குறிப்பிடத்தக்க ஒப்பீட்டை நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது. ஈசாக்கின் பிறப்பிற்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கும் ஒன்று போல் இருக்கும் காரியங்களை நாம் பார்ப்போம். இருவரது பிறப்பும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவை. ஈசாக்கின் பிறப்பும் கிறிஸ்துவின் பிறப்பும் முன்னரே வாக்குறுதி அளிக்கப்பட்டவை. 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆபிரகாமை ஊர் என்ற ஊரிலிருந்து தேவன் அழைத்த பொழுதே உனக்கு ஒரு மகனை தருவேன் என்று கூறினார். 25 ஆண்டுகள் கடந்த நிலையிலே தேவன் தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். அதே போல ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் கூறியிருந்தார். இயேசு பெத்லகேமிலே பிறந்த பொழுது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. வாக்குத்தத்தத்திற்கும் நிறைவேறுதலுக்கும் இடையே இருந்த நீண்ட இடைவெளி, 2 பிறப்புகளிலேயும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதற்கும் அது நிறைவேறியதற்கும் இடையே நீண்ட கால இடைவெளி இருந்தது. ஈசாக்கின் காரியத்திலே சுமார் 25 ஆண்டுகள் ஆனது. கிறிஸ்துவின் பிறப்பை பொறுத்தவரை அது பல தலைமுறைகளுக்கு முன்னமே சொல்லப்பட்டது. உதாரணமாக தாவீதின் வம்சத்திலே வருவார் என்று தேவன் வாக்குறுதி அளித்தார். அது கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்டது. இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒற்றுமையாகும். பிறப்பு அறிவிப்புகள் நம்ப முடியாததாக தோன்றின. சாராளும் மரியாளும் அந்த அறிவிப்புகளை நம்புவதற்கு கடினமாக உணர்ந்தனர். கர்த்தருடைய ஊழியர்கள் சோதோமுக்கு செல்லும் வழியிலே ஆபிரகாமை சந்தித்த போது ஈசாக்கின் பிறப்பை அறிவித்தார்கள். அது சாத்தியமற்றதாக தோன்றியது. சாராள் நகைத்து இது நடக்கவே முடியாது
இது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது என்று உணர்ந்தாள். கன்னி பிறப்பை பற்றி முதலில் கேள்வி எழுப்பியது யார்? அது மரியாள் தான். தேவதூதன் அறிவித்த பொழுது, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று கேட்டாள். இருவரும் பிறப்பதற்கு முன்பே பெயரிடப்பட்டவர்கள். ஈசாக்கும் இயேசுவும் பிறப்பதற்கு முன்பே பெயரிடப்பட்டார்கள். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு மகன் பிறப்பான் என்றும் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலும் அவருக்கு முன்னமே பெயரிடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேவதூதன் யோசேப்பிடம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று கூறினார். இருவருடைய பிறப்பும் தேவன் குறித்த காலத்திலே நிகழ்ந்த பிறப்புகள். தேவன் குறிப்பிட்டிருந்த காலத்திலே சாராள் ஈசாக்கை பெற்றெடுத்தாள் என்று ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. இயேசுவின் பிறப்பை குறித்தும் பவுல் சொல்லும் பொழுது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இரு பிறப்புகளும் அற்புதம் நிறைந்தவை. ஈசாக்கின் பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பு. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் அற்புதம். அதில் எந்த மனிதனுக்கும் பங்கு இல்லை. 2 பேரும் தந்தையருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாய் இருந்த குமாரர்கள். சாராள் ஈசாக்கை பெற்ற பொழுது ஆபிரகாம் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். இதற்கு சிரிப்பு அல்லது மகிழ்ச்சி என்று பொருள். தேவன் அந்த அறிவிப்பை செய்த பொழுது ஆபிரகாம் மிகுந்த மகிழ்ச்சியால் நகைத்ததால் இந்த பெயரை சூட்டினான். கர்த்தராகிய இயேசுவை குறித்தும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன் பேசினார். 2 குமாரர்களும் தந்தையருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார்கள். இருவரும் மரண பரியந்தமும் தந்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கை அவன் தந்தை பலியிட முன் வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவன் 8 அல்லது 9 வயது சிறுவன் அல்ல, அவனுக்கு சுமார் 33 வயது இருக்கும். அவன் மரணம் வரை தன் தந்தைக்கும் கீழ்ப்படிந்திருந்தான். இது ஈசாக்கின் வாழ்க்கையிலே உண்மையாக இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலேயும் இதுவே நிகழ்ந்தது. ஈசாக்கின் பிறப்பிலும் வாழ்விலும் கிறிஸ்துவின் பிறப்பையும் வாழ்க்கையும் குறித்த ஒரு அற்புதமான சித்திரம் இருக்கிறது. மரணத்திலிருந்து எழுந்த ஒரு வாழ்வு. ஈசாக்கின் அதிசயமான பிறப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அடையாளமாகும். ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் நினைக்கவில்லை என்று ரோமர் 4:19 வாசிக்கிறோம். மரணத்திலிருந்து வாழ்வு வந்தது, அதுதான் உயிர்த்தெழுதல். இதை வலியுறுத்திய பிறகு பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றியும், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். ஈசாக்கின் வாழ்விலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மிகச்சிறந்த நிழலாட்டத்தை பார்க்கிறோம். இப்பொழுது தேவன் ஆபிரகாமிடமும் அதேபோல் ஆகாரிடமும் அவருடைய குமாரனாய் இஸ்மவேலிடமும் எவ்வளவு கிருபையாக நடந்து கொள்கிறார் என்பதை பார்ப்போம். ஆதியாகமம் 21:12-13 வசனங்கள். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்றார். தேவன் மிக தெளிவாக ஆபிரகாமிடத்திலே இஸ்மவேல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின குமாரனாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதை கூறிவிடுகிறார். ஏற்கனவே தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது, உன்னுடைய வித்திலிருந்து தேசங்களை நான் உருவாக்குவேன் என்று சொல்லியிருந்தார். எனவே இப்பொழுது இஸ்மவேலையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 21:14-21 வரை பாருங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து
அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். இதோடு கூட வேத புத்தகத்தில் இஸ்மவேலின் சரித்திரம் முற்று பெறுகிறது. இதை இனி ஒருபொழுதும் எந்த இடத்திலும் வேதத்திலே நாம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த இஸ்மவேலின் சந்ததியான அரபு மக்களை இன்றைக்கும் அந்த பாலைவன பிரதேசத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 21 அதிகாரம் 22, 23 வசனங்களை பாருங்கள். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் அபிமெலேக்கு இப்பொழுது ஆபிரகாமோடு கூட ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறான். இது நிமித்தமாக இவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாகிறார்கள். ஆதியாகமம் 21, 32, 33 வசனங்களை பாருங்கள். அவர்கள் பெயர்சபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் எழுந்து பெலிஸ்தீருடைய தேசத்துக்கு திரும்பி போனார்கள். ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஏற்கனவே பல இடங்களிலே நாம் பார்த்தது போல ஆபிரகாம் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார். சொந்த ஊரில் இருந்தால்தான் நான் வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன் என்று அல்ல. சொந்த ஊரில் இருந்தால்தான் நான் கர்த்தரை தொழுது கொள்வேன் என்பது அல்ல. நீங்கள் எங்கு சென்றாலும் விசுவாசிகளோடு தேவனை தொழுது கொள்ள கவனமாயிருங்கள். ஆதியாகமம் 21 அதிகாரம் 34 வசனம் பாருங்கள். ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கி இருந்தான். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இந்த தேசத்தில் ஆபிரகாம் எப்பொழுதும் ஒரு அந்நியனும் பரதேசியுமாய் இருந்தார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது அதற்கு ஒரு அடையாளம். ஆதியாகமம் 21 அதிகாரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான 3 பாடங்களை நமக்கு முன்வைக்கிறது. ஆபிரகாம் மற்றும் சாராளின் வாழ்க்கையிலே ஈசாக்கின் பிறப்பு என்பது மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்ற பெரிய சத்தியத்திற்கு சான்றாய் இருக்கிறது. 100 வயது ஆபிரகாம், 90 வயது சாராள், செத்துப்போன சரீரங்களிலிருந்து ஜீவன் பிறந்தது. இது வெறும் ஒரு குழந்தையின் பிறப்பு மட்டுமல்ல, மரணத்தை வென்ற கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு இது ஒரு முன் அடையாளமாகும். உங்கள் வாழ்க்கையிலேயும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதமாகிறதுனால் சோர்ந்து போகாதிருங்கள். காலம் நிறைவேறின பொழுது தேவன் ஈசாக்கை தந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் சரியான நேரத்திலே அதிசயங்களை செய்வார். ஈசாக்கு வந்தவுடன் இஸ்மவேல் பரியாசம் செய்ய தொடங்குகிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் அப்படித்தான். நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது பழைய மாம்ச சுபாவத்திற்கும் புதிய ஆவிக்குரிய சுபாவத்திற்கும் போராட்டம் நடக்கும். அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இப்படி வேதம் சொல்வது போல நாம் ஆவியிலே வளர வேண்டுமென்றால் பழைய பாவ பழக்க வழக்கங்களையும் மாம்ச இச்சைகளையும் நம் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற வேண்டும். 2 குதிரைகளில் ஒரே நேரத்திலே நாம் சவாரி செய்ய முடியாது. நாம் ஆவியின்படி நடக்க சரியான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். 3வது, ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அதே போல நாமும் வசனமாகிய ஞானப்பாலையே குடித்து கொண்டிருக்கும் குழந்தைகளாக இல்லாமல் நீதியின் வசனத்திலே பழக்கமுள்ளவர்களாய் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய வேண்டும். ஆபிரகாம் தான் சென்ற இடமெல்லாம் கர்த்தரை தொழுது கொண்டது போல நாமும் இந்த உலகத்திலே பரதேசிகளாய் இருந்தாலும் எந்த நிலையிலேயும் எந்த இடத்திற்கு சென்றாலும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். கடைசியாக ஈசாக்கை போல நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகவும் கிறிஸ்துவை போல பிதாவின் சித்தத்திற்கும் முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாகவும் மாற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மாம்சத்தின் போராட்டங்களை முறியடித்து ஆவியின் பலத்தினாலே தேவன் நமக்காக குறித்திருக்கிற ஆவிக்குரிய சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தருவாராக. ஆமென்.
ஆகார் எந்த தேசத்தைச் சேர்ந்தவள்? ஆகார் எந்த தேசத்தைச் சேர்ந்தவள்? ஆப்ஷன் ஏ கானான், ஆப்ஷன் பி எகிப்து, ஆப்ஷன் சி மோவாப். இவ்வுலகத்திற்கு ஒரு இரட்சகரை அனுப்ப வேண்டும் என்பது ஆதிபிதா ஆதாம் வீழ்ந்தவுடனே தேவனால் உருவாக்கப்பட்ட திட்டம். அவரின் பிறப்பு, உயிர்த்தெழுதல் எல்லாமே அற்புதம். அவரின் கீழ்ப்படிதல் பிள்ளைகள் அனைவருக்கும் சிறந்த உதாரணம். அவர் கன்னியின் வயிற்றில் பிறப்பது மக்களால் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் நம் பரமபிதா சரீரம் செத்த இருவர் மூலம் ஈசாக்கை பிறக்க செய்தார். இயற்கையாக பிறக்க வழி இல்லாத நிலையில் பிறந்தவர்தான் ஈசாக்கு. இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு வழி போட்டது அல்லது மக்கள் மனதை பதப்படுத்தியது என்று சொல்லலாம். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்த நமது ஆண்டவர் மற்றும் ஈசாக்கு போல நம் பிள்ளைகள் கீழ்ப்படிதலில் வளர்க்கும்படி நம் வாழ்க்கை இருக்கிறதா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:10.